Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 8 Heat and Thermodynamics lessonலேருந்து Laws of Heat Transfer பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த Laws of Heat Transferல நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து Preversed Theory of Heat Exchange. According to this theory என்ன சொல்கிறாங்கன்னா when the temperature of the body வந்து 0 கெல்வினுக்கு மேலே இருக்கும் பொழுது எல்லா பாடிஸுமே ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுதுங்கிறாங்க. ஸோ ரேடியேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஹீட் எனர்ஜியை வந்து எமிட் பண்ணுது டு த சரௌண்டிங்ஸ் அஸ் வெல் அஸ் சரௌண்டிங்லேருந்து எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணதும் செய்யுது அல்லது அப்சர்வ் பண்ணவும் செய்யுது அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கோல்டு வெதர் நமக்கு இருக்குது, எந்த ஆப்ஜெக்டை தொட்டாலுமே கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு கோல்டராக இருக்குது. ஓகே, இப்போ ஒரு வுட்டை தொடுறீங்க, அதே சமயம் வந்து ஒரு அயன் ராடை தொடுறீங்க. ஸோ எதுக்கு சில்னஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா ஈவந்தோ வந்து எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் கூட பர்டிகுலர் கண்டிஷனில் இந்த அயன் ரெயில் ஆர் அயன் ராட் தொடும்பொழுது உங்களுக்கு சில்னஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஈவந்தோ டெம்பரேச்சர் வந்து ஒன்றா இருந்தால் கூட இந்த எனர்ஜி அப்சார்ப்ஷன் பொறுத்து அது வந்து பாடி வந்து கோல்டராகவோ இல்லை ஹாட்டராகவோ தெரியுது. ஸோ நம்ம வந்து ஒரு பாடியை டச் பண்ணும்போது கோல்டராகவோ ஹாட்டாகவோ தெரியுது. என்ன அர்த்தம்னா அதை வந்து ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணுது அஸ் வெல் அஸ் வந்து அதை ரிசீவ் ஆர் அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாகவே ஹாட் பாடி இருக்கு இல்லையா, ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு தான் உங்களுக்கு ஹீட் எனர்ஜி ஃப்ளோ இருக்கும், கியூங்கிற அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஃப்ளோ. இப்போது இந்த ஹாட் பாடிஸ் வந்து ரேடியேஷன்ஸை நிறைய எமிட் பண்ணுங்கிறாங்க. ஸோ இட் எமிட்ஸ் more radiations than it absorbs. அது அப்சார்ப் பண்ணுறதை விட ரேடியேஷனை வந்து எமிட் பண்ணுறதும் வந்து மோர். ஸோ இட் எமிட்ஸ் ஹீட் எனர்ஜி மோர். வேறஸ் கோல்ட் பாடி வந்து ரிசீவ்ஸ் ஆர் அப்சார்ப்ஸ் த ஹீட் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இட் ரிசீவ்ஸ் மோர். அப்போ இது வந்து ஹாட் பாடி வந்து வெறுமனை வந்து எமிட் பண்ணும், கோல்டு பாடி வந்து ரிசீவ் பண்ணும் மட்டும் கிடையாது. ஈவன் ஹாட் பாடி ஆல்சோ அப்சார்ப்ஸ், பட் அது எவ்வளோ எமிட் பண்ணுதோ அதை விட கம்மியான அளவில் தான் அது வந்து ஹீட் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணும் ஃப்ரம் த சரௌண்டிங். ஸோ இட் அப்சார்ப்ஸ் லெஸ் எனர்ஜி. வேறஸ் கோல்டு பாடி வந்து ரிசீவ் பண்ணுறது வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ எமிட் பண்ணுறது வந்து என்னவாக இருக்குங்கிறாங்க, லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன் ஜென்ரல் லோயர் பாடி வந்து ரிசீவ்ஸ் மோர் ஹீட், வேறஸ் ஹாட்டர் பாடி வந்து எமிட்ஸ் மோர் ஹீட். ஓகே, இப்போது இந்த ப்ரிவர்ஸ்ட் அப்படிங்கிறவர் தான் தெர்மல் ஈக்வலிபிரியம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாலும் டு த ரேடியேஷன். ரேடியேஷன்னாலே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஃபார்ம்ஸில் வந்து ஹீட் எனர்ஜி எமிட் ஆகிறது தான் நம்ம ரேடியேஷன் அப்படிங்கிறோம். ஸோ இந்த தெர்மல் கான்செப்டை கொண்டு வந்தார். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ தெர்மல் ஈக்குவலிபிரியம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தெர்மல்னால ஹீட் எனர்ஜி, ஈக்குவலிபிரியம்னா பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போது டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ் அல்லது ஒரு சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்கை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு சிஸ்டம், அதை சுற்றி இருக்கிறது வந்து சரௌண்டிங்ஸ், அட்மாஸ்ஃபியர் ஆர் ரூம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து காஃபி, ஹாட் காஃபி எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணும், இந்த ஹாட் காஃபி வந்து எனர்ஜியை வந்து சரௌண்டிங்ஸ்க்கு எமிட் பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரி எமிட் பண்ணுறது மூலியமாக இது வந்து ஹீட் எனர்ஜியை லூஸ் பண்ணுது, சரௌண்டிங்ஸ் வந்து எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது. இந்த மாதிரி ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம் டீக்கு அப்புறம் இந்த காஃபியோட டெம்பரேச்சரும் அண்ட் தென் சரௌண்டிங்கோட டெம்பரேச்சரும் ஈக்குவலாக இருக்கும். அதை தான் வந்து தெர்மல் ஈக்குவலிபிரியம் அப்படிங்கிறாங்க. இதே இது டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ்க்கு நம்ம கன்சிடர் பண்ணும்பொழுது ரெண்டு பாடிஸோட டெம்பரேச்சர் ஒன்றா இருக்கும்பொழுது அது தெர்மல் ஈக்குவலிபிரியத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஒன்ஸ் தெர்மல் ஈக்குவலிபிரியம் ரீச் ஆனதுக்கப்புறம் there is no heat exchange அப்படிங்கிறாங்க. ஹீட் எனர்ஜி ஃபர்தராக எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஏன்னா டூ டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸுமே உங்களுக்கு பேலன்ஸில் இருக்கிறது, ஈக்குவலிபிரியத்தில் இருக்கிறதுனால, ஆர் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் வந்து ஈக்குவலிபிரியத்தில் இருக்கிறதுனால நோ ஃபர்தர் ஹீட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த இடத்துல ரேட் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த இடத்துல 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு ப்ரிவர்ஸ்ட் தியரி அவர் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறேன்னா எல்லா பாடிஸுமே அபவ் அப்சல்யூட் 0 கெல்வின் வந்து இர்ரெஸ்பெக்டிவ் என்ன வேணால் நேச்சர் ஆஃப் த சரௌண்டிங்ஸுங்கும் போது நம்ம என்ன சிஸ்டம் எடுத்துக்கிறோமோ அதுக்கு இந்த மாதிரி சரௌண்டிங்ஸ் மாறும். தெர்மோடைனமிக்ஸ் லெசனில் சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்ஸ்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஸோ நேச்சர் ஆஃப் த சரௌண்டிங்ஸ் என்ன வேணா இருக்கலாம், ஒரு ரூமாக இருக்கலாம், ஓப்பன் அட்மாஸ்ஃபியராக இருக்கலாம், எந்த பர்டிகுலர் சரௌண்டிங்காக இருந்தாலும் சரி எல்லா பாடிஸுமே ரேடியேஷன்ஸ் அதாவது தெர்மல் ஹீட் எனர்ஜி எமிட் பண்ணுது இந்த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன்ஸ் at all temperatures especially above absolute 0 அப்படிங்கிறாங்க. இதுதான் ப்ரிவர்ஸ்ட் தியரி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா. இவரோட லா என்ன சொல்லுதுன்னா எல்லா பாடிஸுமே ஹீட் எனர்ஜி எமிட் பண்ணுவோம் பார்த்தாச்சு. ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரேடியேட்டடை வந்து Qன்னு எடுத்துக்கலாம். இந்த ஹீட் ரேடியேட்டட் பெர் செகண்ட் பெர் யூனிட் ஏரியா. அப்போது Q divided by per second
T, let us take time to be T and unit area to be A. ஸோ இந்த இடத்துல Q by T எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய அப்சல்யூட் டெம்பரேச்சரோட 4th பவருக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல Q டிவைடட் பை T இன்ட்டு ஏவை வந்து நம்ம எனர்ஜி ரேடியேட்டட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எனர்ஜிங்கும் போது Q by T இஸ் நத்திங் பட் உங்களுக்கு பவர். எனர்ஜி பை டைம் வந்து பவர். ஓகே, ஸோ பவர் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் E இஸ் ப்ரப்போர்ஷனல் டு T பவர் 4. ஈக்குவேட் பண்ணும்போது E இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் multiplied by T power 4. So T is the temperature. Okay, இப்போ absolute temperature. இந்த sigma அப்படிங்கிறது it is nothing but Stephen constant. Okay, Stephen's Boltzmann constant or Stephen's constant அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா sigma is equal to 5.67 into 10 power minus 8. இதோட யூனிட் பார்க்கலாம். இந்த Q by Tங்கிறது இது என்னது? Qோட யூனிட் வந்து ஜூல்ஸ், டைம் வந்து செகண்ட், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த ஜூல்ஸ் பை செகண்ட்ங்கிறது என்னென்னு எடுத்துக்கலாம்? நம்ம பவர்னு எடுத்துக்கலாம். எனர்ஜி பை டைம் வந்து பவர்னு எடுத்துக்கலாம். ஸோ பவரோட யூனிட் என்னது? வாட். ஸோ வாட் இந்த மீட்டர் ஸ்கொயர் மேலே வரும்போது மீட்டர் பவர் -2. இந்த டெம்பரேச்சருக்கே அது கீழே வந்துடும். ஏன்னா நம்ம சிக்மாவோட யூனிட் தானே வேணும். ஸோ இப்போ T பவர் -4. ஸோ த யூனிட் ஃபார் த ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட் இஸ் 5.67 × 10 power -8 வாட் மீட்டர் பவர் -2 கெல்வின் பவர் -4. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து பிளாக் பாடிக்கு எப்படி ஆர் நார்மலாக பர்ஃபெக்ட் பிளாக் பாடி இல்லாமல் இருக்கக்கூடிய பாடிஸ்க்கு இந்த எனர்ஜி ரேடியேட்டட் வந்து எவ்வளோ இருக்கும் அதான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே பர்ஃபெக்ட் பிளாக் பாடி வந்து கம்ப்ளீட் அப்சர்வர். ஓகே, பிளாக் பாடின்னு சொல்லும்போது இட் அப்சார்ப்ஸ் ஆல் த ரேடியேஷன்ஸ். என்ன ரேடியேஷன்ஸ் எல்லாம் அது மேலே இன்சிடென்ட் ஆகுதோ எல்லா ரேடியேஷன்ஸையும் அப்சர்வ் பண்ணும். சைமல்டேனியஸ்லி அப்சர்வ் பண்ண ரேடியேஷன்ஸை வந்து எமிட் பண்ணவும் செய்யும். ஓகே, ஸோ இதோட இந்த இடத்துல வந்து இந்த E அப்படிங்கிறதுல வந்து நம்ம பர்ஃபெக்ட் பிளாக் பாடியாக இல்லாமல் இருக்கும் பொழுது, பர்ஃபெக்ட் பிளாக் பாடி இல்லாமல் என்ன அர்த்தம்? எல்லா எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணவும் செய்யாது, அப்சர்வ் பண்ண எனர்ஜியை கம்ப்ளீட்டாக எமிட் பண்ணவும் செய்யாது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி கொண்டு வரோம். அது வந்து எமிசிவிட்டி E அப்படின்னு சொல்கிறோம். சிக்மா T பவர் 4. ஓகேவா? இந்த இடத்துல E அப்படிங்கிறது எமிசிவிட்டி ஆஃப் த சர்ஃபேஸ். emissivity of the surface of the particular object அப்படின்னு சொல்கிறோம். இந்த எமிசிவிட்டி இது எதோட ரேஷியோவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அண்ட் பர்டிகுலர் வேவ்லென்த் சொல்லும்போது பர்டிகுலர்னு எடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் கலர் அண்ட் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் எமிசிவிட்டி E வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ரெண்டு பர்டிகுலர் எனர்ஜி ரேடியேட்டடுக்கு ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். எதோடுனா ஃபஸ்ட்டு வந்து பிளாக் பாடி வந்து எவ்வளோ எனர்ஜியை வந்து எமிட் பண்ணுது. ஸோ energy radiated by the black body, okay, and then energy radiated by a non-perfect black body. So on the black body ங்கிறது பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கும் பொழுது ஸோ எனர்ஜி எமிட்டட் பை பாடி, நார்மல் பாடி, இந்த ரெண்டுத்துக்குமான ரேஷியோஸ் தான் வந்து எமிசிவிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ எமிசிவிட்டி இஸ் நத்திங் பட் எனர்ஜி ரேடியேட்டட் from a material surface to that radiated from a black body. ரெண்டுத்துக்குமான ratios at particular temperature and wavelength தான் உங்களுக்கு emissivity. இது வந்து for perfect black body வந்து E is equal to 1. So E ஓட values வந்து ranges from 0 to 1. Okay, black bodyக்கு வந்து it is equal to 1. ஏன்னா எனர்ஜி எவ்வளோ அப்சர்வ் பண்ணுதோ அதை வந்து எமிட் பண்ணுறதுனால E is equal to 1. For non-perfect black bodyக்கு E வந்து depends upon the ratioவாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னாலே தட் இஸ் அ சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆர் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா படி வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் வந்து வேவ்லென்த் வந்து ஷிஃப்ட் ஆகிறது தான் நம்ம இன்றைக்கி வேவ்லென்த் அண்ட் டெம்பரேச்சரோட ரிலேஷன்ஷிப். ஓகே, அண்ட் தென் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வேவ்லென்த் வந்து ஷிஃப்ட் ஆகிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரிவோஸ்ட் தியரி படி எல்லா பாடிஸுமே அபவ் 0 கெல்வின் அப்சல்யூட் டெம்பரேச்சருக்கு மேலே இருக்கும் பொழுது ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும். அது பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் தென் அந்த ரேடியேஷன் எமிட் பண்ணுறது எதை பொறுத்து இருக்குன்னா டெம்பரேச்சரை பொறுத்து இருக்குன்னு பார்த்தோம். தட் இஸ் எனர்ஜி ரேடியேட்டட் பெர் செகண்ட் பெர் யூனிட் ஏரியா வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த 4th பவர் ஆஃப் டெம்பரேச்சர். அது செகண்ட் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகிறது, ரேடியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்.
இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எமிட் ஆகும் பொழுது உங்களுக்கு டிஃபரெண்ட் வேவ் லென்ஸில் எமிட் ஆகும். ஓகே, ஒரு பாடியிலேருந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு எமிஷன்ஸ் இருக்கும். அண்ட் தென் அது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஃபார்மில் டிஃப்ரெண்ட் வேவ் லென்ஸில் இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தோட எல்லா வேவ் லென்த்லையுமே அப்போ கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் வந்து டிஃப்ரெண்ட் ரீஜியன்லையும் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எல்லாமே விசிபிளாக இருக்காது. எல்லா வேவ் லென்ஸுமே ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் மட்டுமே, ஒரு பர்டிகுலர் விசிபிள் ரீஜியனில் இருந்தால் மட்டுமே அந்த எமிஷனை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் தோ எல்லா வேவ் லென்ஸில் எமிட் ஆனால் கூட நம்ம பார்க்கக்கூடியது விசிபிளாக இருக்கக்கூடியது அல்லது இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன், பிரைட்னஸ் ஆஃப் த ரேடியேஷன் வந்து ஒன்லி ஃபார் அ பர்டிகுலர் வேவ் லென்த் ரேஞ்ச் இருக்குது. இது வந்து எதை பொறுத்து இருக்குன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர். அதுதான் வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஏன் நம்மளால் விசிபிள் ரீஜன் மட்டுமே பார்க்க முடியுது? அந்த ரெண்டு கொஸ்டினுக்கான ஆன்சரும் we can get it while understanding about Wien's displacement law. So according to this law, the wavelength of the maximum intensity of emission of a black body radiation, அதாவது ஒரு பிளாக் பாடி கன்சிடர் பண்ணிக்கோங்க, அது வந்து ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுது. ஓகே, இந்த ரேடியேஷன்ஸ் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னாங்கன்னா அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆஃப் த பிளாக் பாடி, பிளாக் பாடியோட டெம்பரேச்சருக்கு பொறுத்து உங்களுக்கு வந்து வேவ் லென்த் வந்து இருக்கும். அந்த வேவ் லென்த்துமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் எமிஷன் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா டெம்பரேச்சரை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ we will understand this. So lambda m, okay, this is the maximal intensity wavelength is proportional to 1/t or inversely proportional to temperature. அப்போ temperature கூட கூட wavelength வந்து உங்களுக்கு என்ன ஆகும், lower wavelength rangeக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த லோயர் வேவ் லென்த்தில் தான் உங்களுக்கு இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன் வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸோடு இருக்கும். அதுதான் மேக்ஸிமல் இன்டென்சிட்டி வேவ் லென்த் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் கூடும் பொழுது வேவ் லென்த் வந்து லோயர் ரீஜனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, ஷார்ட் வேவ் லென்த்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்போ அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். சைமல்டேனியஸ்லி இந்த லோயர் வேவ் லென்த் ஷிஃப்ட் ஆகும்பொழுது இன்டென்சிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதுதான் மேக்ஸிமல் இன்டென்சிட்டி வேவ் லென்த். திஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி inversely or this depends upon temperature and வந்து inversely proportional இருக்குது அப்படிங்கலாம். ஓகேவா? யூ கேன் see this picture. ஃபர்ஸ்ட் வந்து வேவ் லென்த் லாம்டாக்கும் அண்ட் தென் ரேடியேஷன் இன்டென்சிட்டி, இந்த பிரைட்னஸ் ஆஃப் த ரேடியேஷனுக்கும் நம்ம கிராஃப் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து we will start with 3500 Kelvin. இப்போ ஒரு பாடியோட டெம்பரேச்சர் வந்து 3500 Kelvinல இருக்குது. ஸோ வேரிட் வேவ் லென்ஸில் எமிஷன் இருக்குது. ஓகே, இந்த லாங் ரேஞ்சில். ஆனால் இன்டென்சிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில் மட்டும்தான் மேக்ஸிமமாக இருக்குது. ஓகேவா? தென் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் இன்டென்சிட்டியோட பீக் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேவ் லென்த் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது 5500 Kelvin கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும்போது வேவ் லென்த் வந்து லோயர் வேவ் லென்த்துக்கு ஷிஃப்ட் ஆகுது, ஷார்ட் ரேஞ்சுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு மேக்ஸிமல் இன்டென்சிட்டிங்கிறாங்க. அதுதான் இங்கே பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ lambda m is equal to ஒரு கான்ஸ்டன்ட் divided by temperature. Okay, இந்த B is nothing but Wien's constant. ஓகே, இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ பியோட வேல்யூ வியன்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து 2.898 into 10⁻³ ஓகே, இது வந்து மீட்டர் வரும். அண்ட் தென் டெம்பரேச்சர் வந்து கெல்வின் வரும். ஓகே, ஏன்னா அதுதான் B is equal to lambda mt. ஸோ திஸ் இஸ் த யூனிட் ஃபார் வியன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் லாம்டாவும் டெம்பரேச்சரும் தே ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஒன்று கூடும் பொழுது ஒன்று குறையும். சைமல்டேனியஸ்லி அதோட இன்டென்சிட்டி வந்து லோயர் வேவ் லென்த்தில் தான் மேக்ஸிமமாக இருக்குது. ஓகே, அண்ட் தென் இப்போ வியன்ஸ் லா அண்ட் விஷன். ஓகே, இப்போ அதை முன்னாடியே பார்த்தோம். ஈவன் தோ எல்லா வேவ்லென்ஸில் டிஃப்ரெண்ட் வேவ்லென்ஸில் எமிஷன்ஸ் இருந்தால் கூட ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த்தில் மட்டுமே இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்குது. அந்த ரீஜன் மட்டுமே விசிபிளாக இருக்குது. அதனால தான் வந்து விசிபிள் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஸ்பெக்ட்ரமில் விசிபிள் ரீஜன் வந்து உங்களுக்கு 400லேருந்து ரஃப்லி அரவுண்ட் 700 நானோமீட்டர் ரீஜனில் மட்டுமே நமக்கு விசிபிளாக இருக்குது. தட் இஸ் ஃப்ரம் விப்ஜிஆர் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரம் த வயலட் ரீஜன் அப் டு ரெட் கலர்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியுது. இன்ஃப்ராரெட்ரோ அல்ட்ரா வயலட் ரேஸையோ நம்மளால் பார்க்க முடியாது. காரணம் என்ன, அதுதான் கொஸ்டின். ஸோ இது வந்து யூஸிங் த வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா வந்து நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம்.
ஸோ நம்ம எர்த் வந்து எவல்யூஷன், ஓகே, எவல்யூஷன் தியரி படி சன்லேருந்து ஒரு பார்ட் வந்து கூல் டவுன் ஆகி தான் எர்த் வந்து எவல்யூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம், எவல்யூஷன் ஆகிருக்குன்னு. ஸோ இந்த எர்த் வந்து சன்லேருந்து எவல்யூஷன் ஆனனால இந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சன்னை பொறுத்து தான் நமக்கு விசிபிள் ஸ்பெக்ட்ரம் இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சன் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 5700 Kelvin, நாட் எக்ஸாக்ட், இட் இஸ் அரவுண்ட், ஓகேவா. ஸோ இந்த டெம்பரேச்சரை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ lambda m is equal to 2.898 into 10⁻³ divided by உங்களுக்கு 5700 Kelvin. சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு வேவ் லென்த் வந்து 580 நானோமீட்டர் வருது. ஓகே, தட் மீன்ஸ் உங்களுக்கு வேவ் லென்த் வந்து அரவுண்ட் 500 அப்படின்னு சொல்லும்போது, சாரி, டெம்பரேச்சர் வந்து அரவுண்ட் 5700 Kelvin சொல்லும்போது இந்த 580 நானோமீட்டர் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம்னா 400 to 700 நானோமீட்டர் ரேஞ்சுக்கு நம்ம வைடராக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பார்ட்டு தான் நமக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ நமக்கு ஏன் வந்து ஒன்லி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் ஒன்லி விசிபிள் ரீஜியன் வந்து விப்ஜிஆர் கலர்ஸ் மட்டும் இருக்குதுன்னு காரணம் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சன். ஓகே, ஸோ அதுக்கான பிக்சர் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ரேடியேஷன் வர்சஸ் வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டெம்பரேச்சர் ஆஃப் த சன் வந்து 5700 Kelvin. இதை முன்னாடி ஈக்குவேஷனில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ரஃப்லி அரவுண்ட் லாம்டா மேக்ஸ் வந்து 580 நானோமீட்டர் வந்தது. கரெக்டாக 580 நானோமீட்டர். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இருக்குது, அதனால விசிபிள் ரீஜன் வந்து இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் விஷன் அண்ட் வியன்ஸ் லா இருக்குது. ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் சொல்லும் பொழுது உங்களுக்கு காமா ரேஸ்லேருந்து உங்களுக்கு ரேடியோ வேவ்ஸ் வரைக்கும் வைடர் வேவ் லென்த்ஸில் இருக்குது. காமா ரேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, வேவ் லென்த் இஸ் ஷார்ட்டர். வேறஸ் ஹியர் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜர் ரேஞ்சிலேயே ஒரு கம்ப்ளீட் வேவ் இருக்குது. ஸோ இதோட வேவ் லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து 580 நானோமீட்டர் அப்படிங்கிறது இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரமில் மட்டுமே இருக்குது. நம்மளால் எக்ஸ்ரேஸ் அப்படிங்கும்போது ஷார்ட் வேவ் லென்த் ரேஞ்சையும் சரி அல்லது இன்ஃப்ராரெட்டோ ரேடியோ வேவ்ஸ் மாதிரி லாங்கர் வேவ் லென்த் சைடு நம்மளால் பார்க்க முடியாத காரணம் இது. ஓகே, இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் சப்போஸ் சன்னு வந்து ஒரு ஸ்டார் தான், இஃப் சப்போஸ் நம்ம வந்து சிரியஸ் அப்படிங்கிற ஸ்டார் பக்கத்தில் சப்போஸ் எர்த் வந்து இவால்வ் ஆயிருந்ததுன்னா சிரியஸோட டெம்பரேச்சர் T வந்து பார்த்திங்கன்னா T is equal to 9940 Kelvin வருது. ஓகே, ஸோ இந்த டெம்பரேச்சரை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, 2.898 into 10⁻³ divided by 9940 Kelvin. ஓகே, இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு வேவ் லென்த் வந்து ரஃப்லி இட் கம்ஸ் அரவுண்ட் 291 நானோமீட்டர் ரஃப்லி வரும். இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா விசிபிள் ரீஜனோடைய கம்மி. ஸோ நம்மளால் எந்த ரீஜன் பார்க்க முடியும்னா அல்ட்ரா வயலட் ரீஜனை பார்க்க முடியுங்கிறாங்க. சப்போஸ் எர்த் வந்து சீரியஸ்க்கு பக்கத்தில் இவால்வ் ஆகிருந்ததுன்னா. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர். ஓகே, உங்களுக்கு இந்த வேவ் லென்த்து மாறுது. ஓகே, அதுதான். அண்ட் தென் அதோட மேக்ஸிமல் இன்டென்சிட்டியும் அது தகுந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த பவர் ரேடியேட்டட் பை அ பிளாக் பாடி. ஓகே, ஃபஸ்ட்டு 2 பிளாக் பாடி A and B எடுத்துக்கலாம். ஓகே, ஏங்கிற பிளாக் பாடியோட எனர்ஜி ஆர் பவர் ரேடியேட்டட், பவருங்கும்போது உங்களுக்கு எனர்ஜி பை டைம். ஓகே, EAன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதோட மேக்ஸிமம் எனர்ஜி வந்து லாம்டா A அப்படியில் தான் மேக்ஸிமம் எனர்ஜி ஓகே இருக்குங்கிறாங்க. அண்ட் தென் பிங்கிற பிளாக் பாடியோட பவர் வந்து EB வந்து இஸ் ஈக்குவல் டு NEAன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா N தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் அதோட மேக்ஸிமல் இன்டென்சிட்டி வந்து half lambda Aல இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இட், திஸ் இஸ் த கொஸ்டின். ஓகேவா. ஸோ நமக்கு EA அண்ட் EB கொடுத்துருக்காங்க. லாம்டா A அண்ட் அதாவது செகண்ட் பாடியோட வேவ் லென்த் வந்து half that of the wavelength of the first bodyன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மினிமல் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு N எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா லாம்டா அண்ட் டெம்பரேச்சரை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். நம்ம முன்னாடியே தெரியும், அக்கார்டிங் டு வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா லாம்டா M இஸ் ஈக்குவல் டு B பை உங்களுக்கு T. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல 2 டிஃப்ரெண்ட் பாடிஸுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், லாம்டா A TA. ஓகே, அதே மாதிரி லாம்டா M ஃபார் த பாடி B இஸ் ஈக்குவல் டு B பை TB. இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் B எழுதும்போது உங்களுக்கு லாம்டா ஏன்னு எழுதிக்கலாம். லாம்டா A TA இஸ் ஈக்குவல் டு
lambda b TB is equal to B. கரெக்டா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ lambda A TA is equal to lambda B TB. ஓகே, நமக்கு lambda B என்ன கொடுத்துருக்காங்க? It is nothing but half lambda A கொடுத்துருக்காங்க TB. ஓகே, and TA lambda A. ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது lambda A கேன்சல் ஆகுது. அப்போ TB என்ன வரும்? TB is equal to இந்த 2 வந்து இங்கே வந்துடும். ஸோ twice ஓகே TA. ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி B வந்து twice the temperature of the body A. இந்த ஈக்குவேஷன் எடுத்து நம்ம அந்த பவர் ரேடியேட்டை கண்டுபிடிக்கணும், அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் கொடுத்துருக்காங்க, EA அண்ட் EB கொடுத்துருக்காங்க. ஓகே, EB இஸ் நத்திங் பட் NEA. இது வந்து கடைசியாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனர்ஜி ரேடியேட்டட். ஓகே, ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன்ஸ் லா படி E is equal to sigma TA power 4 for the body A. அதே மாதிரி பவர் ரேடியேட்டட் வந்து for the second body. Okay, that is for the body B, sigma multiplied by TB power 4. இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ EB divided by EA is equal to sigma TB power 4 divided by sigma TA power 4. ஓகேவா? ஸோ இந்த சிக்மா கேன்சல் அவுட் ஆகிடும். உங்களுக்கு TB என்ன கண்டுபிடிச்சோம்? twice TA கண்டுபிடிச்சோம். the whole power 4 divided by TA power 4. ஸோ இந்த TA power 4 கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல ரிமைனிங் வந்து 2 power 4 இருக்குது. வாட் இஸ் EB? இட் இஸ் நத்திங் பட் NEA. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ EA. ஸோ இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ 2 power 4 இஸ் நத்திங் பட் 16. ஸோ N இஸ் ஈக்குவல் டு 16. ஓகே, இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி B வந்து ட்வைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் A. ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எனர்ஜி ரேடியேட்டடும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாஸ்தியாக இருக்கும் ஃபார் த பாடி B. ஓகே, அதில் தான் நம்ம இன்ஃபார் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் Shankar's Physics Tutorials.